நான் பாண்டிச்சேரி நேட்டிவ். இப்போ சென்னையில் வந்துட்டு பெரம்பூரில் இருக்கேன். இப்போ வந்துட்டு 2024 கூவாகம் சென்னை திருநங்கை மற்றும் தொண்டு நிறுவனம் சேர்ந்து நடத்திய 2024 மாடலிங் அழகு போட்டியில் நான் வந்துட்டு இப்போ முதல் பரிசு வின் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சீரியஸ்லி நான் வின் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு சொல்ல முடியாத சந்தோஷம். இப்போ ஃபுல்லாக நான் வந்து வாய் அடிச்சு போயிருக்கேன். ஸோ இந்த பெருமைக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்துட்டு என்னை புஷ் பண்ண, எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண என்னுடைய அம்மா, என்னுடைய ஃப்ரெண்ட் ப்ளஸ் என்னுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட். இந்த லுக்கில் நான் இவ்வளோ அழகாக இருக்கிறதுக்கு காரணமான என்னுடைய ஃப்ரெண்ட் அகில். ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க எனக்காக சப்போர்ட் பண்ண வந்துட்டு சந்தியா ஹேர் ஸ்டைலிஸ்ட், அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வந்துட்டு ஹெலன், ஸோ அவங்களுமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்க இங்கே விழுப்புரத்து தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் யாருக்கு இருந்தாலும் சரி அங்கே போய் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி லுக்கெலாம் கொடுக்கணும்னா. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் மம்மி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எங்கள் அம்மாங்களோட இப்போ இங்கே நின்றுட்டு இருக்கேன். எனக்கு எப்படி என்னுடைய சந்தோஷம் வெளிப்படுறது தெரியவே இல்லை. என்ன மாதிரி இருக்க திருநங்கைகளுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கனாலும் சின்ன முதலீடு போட்டு ஆரம்பிங்க. அதில் சின்ன வருமானம் கிடைச்சாலும் அது ஒவ்வொரு வருஷமாக வந்துட்டு உங்களுக்காக மாறும். ஒரு ரூபாய் நீங்கள் எடுத்து வச்சாலும் அது மாறும். ஏன்னா நான் வந்துட்டு அப்படி ஒரு பஜ்ஜி கடை போட்டு நான் பழப்பு நடத்திருக்கேன் லாக்டவுன் டைமில். அதுக்கப்புறம் தள்ளுவண்டி கடையாக மாறிச்சு. என்னால் சப்போர்ட் பண்ண முடியாத கொஞ்சம் பிரச்சனைகளால் நான் அதை தவிர்த்துட்டு இப்போ நான் என்னோட மாடலிங் இண்டஸ்ட்ரியில் ஃபுல்லாக போகிறதுனால என்னால் சப்போர்ட் பண்ண முடியாமல் இருக்குது. நான் இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சி நான் தொழிலுக்கு போகணும்னு நினச்சாலும் என்னால் முடியல. ஸோ அதே போல் எத்தனை திருநங்கை இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நீங்கள் வந்துட்டு நிதி ஒதுக்கி நீங்கள் அவங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணாலே போதும், அவங்க வாழ ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் சொல்கிறீங்களா பாதி தொழிலுக்கு போகாதீங்க, பிச்சை எடுக்க போகாதீங்கன்னுட்டு, அந்த நிலைமை என் அம்மா காலத்தில் வந்துட்டு மாறலை. என் காலத்தில் பாதி மாறிடுச்சு. என் பொண்ணு பேத்தி காலத்தில் முழுமையாக மாறணும். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மட்டும் தான் முடியும். ஏச்சு பேச்சுக்கள் பேசின பாதி பேர் வந்து அடங்கிட்டாங்க. மீதி பேர் வந்து புரியாதவங்க தான் இருக்காங்க. திருநங்கைகளை போல திருநம்பிகளுமே வந்துட்டு ஒரு சாதாரண மக்கள் தான். அவங்களே வந்து அக்ரி பண்ண பாருங்க. அவங்க வந்து கிரிட்டிசம் பண்ணாதீங்க. யாரும் வந்து பாடி ஷேமிங் பண்ணாதீங்க. நீங்க வந்துட்டு அழகா இருக்கீங்க, நீங்க எங்களை பார்த்தா கூட எங்களுக்கு பயமா இருக்கு. நீங்க எதனால எங்களை பாக்குறீங்களோ ஒரு மாதிரி நீங்க வந்து எங்களுக்குள்ளே ஒரு பயம் வருது. அது மாதிரி நீங்க வந்துட்டு எங்களோட சாதாரண மக்களா பாருங்க, அது மட்டும் எங்களுக்கு போதும். அந்த விஷயத்துல வந்துட்டு விழுப்புரம் மக்கள் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. தேங்க்ஸ் அல்லாட். தேங்க்யூ விழுப்புரம் மக்களே. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் ஒரு MBBS ஸ்டூடெண்ட்டு. இந்த 2024 மிஸ் திருநங்கை ஃபஸ்ட்டு ரன்னரப் வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜும். ஸோ நான் இதுக்காக ரொம்ப எஃபெக்ட் போட்டிருக்கேன். ஸோ எஃபெக்ட்கான பலன் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஸோ கிடச்சிருச்சு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் நான் எஃபெக்ட் போட்டதுக்கு எனக்கு ஒரு வெற்றி கிடச்சிதுன்னு எனக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஸோ அவ்வளோ. அரசுக்கு நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, எல்லாரையும் ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுத்தா, எங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் மக்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுத்தா எனக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும்.